இந்த தேங்காய் ரசம் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுக்கும் நல்லது. அதனால் இது மாதிரி நீங்களும் தேங்காய் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல சாதம் குழைய வச்சு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் வைக்க நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே இடிகளில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு சீரகம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா இடிச்சுக்கலாம். பூண்டு பல் வச்சுருக்கேன், அது நல்லா தோல் உரிக்கலப்பா, மேல் தோல் மட்டும் உரிச்சிட்டேன். இதையும் போட்டு ஒன்றா இடிச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே 1-2 இடித்து இதை தனியாக வச்சுக்கோங்க. தேங்காய், சின்ன முடி தேங்காய், அதை நல்லா திருவி வச்சுருக்கேன். அதை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அரைப்படும், நிறைய பால் கிடைக்கும். அதனால் லைட்டாக வெந்நீர், ரொம்ப சூடாக வேண்டாம், லைட்டாக வெந்நீர் இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மூடி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 பேத்துக்கு அளவு நான் புளி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இந்த அளவு இருந்தால் போதும். நீங்கள் புளி கொஞ்சம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா வச்சு, ரசம் நிறைய வேணும்னா புளி கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க. புளி சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். தக்காளி 2 தக்காளி போட்டு இதையும் நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நம்பருக்கு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காய வடகம்னு சொல்லுவோம்ல, கறி வடகம், அது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பொரிச்ச டைமில் மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளி பிசைஞ்சு வச்சுருக்கோம்லப்பா, தக்காளி பிசைஞ்சிருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடுவோம். புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சோம்லப்பா, அதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக சூடாகட்டும். தேங்காய் பால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேப்பா, இதை வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு 2 திருப்பம் அரைச்சிக்கோங்க. 2வது திருப்பையும் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா சக்கையாயிடுச்சு. இந்த தேங்காய் பால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. அது ரசம் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சு சளியெல்லாம் நல்லா சரியாயிடும்.
வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் பால் ரசம் வைக்கிறேன் இன்றைக்கி. தேங்காய் பால் எடுத்து ரசத்தோடு ஊற்றிடுவோம். நல்ல கொதி வர டைமில் இப்போ இந்த ரசத்துக்கு ஊற்றிடுவோம். லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு முல்லை எரிய விடுங்க. லைட்டாக கொதி வர டைமில் எடுத்துருவோம். முன்னாடியே தக்காளி புளியெல்லாம் போட்டு நல்லா கொதிய விட்டுட்டோம். பால் இப்போ தேங்காய் பால் ஊற்றினோம்ல, அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி பொங்கி நுர வந்து கொதியும் பாருங்கள். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்குவோம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.